கைஸ் இருங்க ஒரு நிமிஷம் திருப்பிக்கிறேன். கைஸ் இந்த ஏரியா தான் வந்து செம்மேடு. வந்துட்டோம். செம்மேடு வந்துட்டு அப்படியே குட்டி ஒரு பிரேக் எடுக்கலான்னு தோணுச்சு கைஸ். இருங்க வயசை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரேக் எடுத்துகிட்டு ஒரு காஃபி ஒன்று போடலாம் அப்படிங்கிறக்காக நின்றுட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுதான் கைஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு இந்த ரைட்டு திரும்பி ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்காமல் வியூ பாயிண்ட்டு. அப்படியே பார்த்துட்டு ஒரு பக்கம் கிளம்பலாம் கைஸ். கைஸ் இங்கே வந்து இப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா குளிர் எடுத்துக்கிச்சு. ஆமாம், நீங்கள் அதுக்கெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிளான் பண்ணிட்டு உள்ள ஒரு பனியன், அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே ஹுடி போட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்கலாம். நான் அப்படி தான் போட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு ரைடிங் கேஸில் வந்தீங்கனாலும் கொஞ்சம் ஒரு வின்டர் லைனர்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கருக்குன்னு இருக்கும். வாங்க கைஸ் நான் போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். அதெல்லாம் கைஸ் எக்ஸைட்மெண்ட்டு தான் இன்னும் இந்த இடத்துல குறையவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே பசங்க இந்த மாதிரி நிற்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வராங்க போகிறாங்கங்கிறதே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு வைப் செட்டில் வந்துட்டு போயிட்டுருப்போம். நம்மளை மாதிரியே இருக்கவங்க எய்த்தாப்பில் வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அவ்வளோதாங்க. வாங்க என்ன வியூ பாயிண்ட்டுனாங்க கீழே இடத்துல நான் மேட்டில் இருக்குன்னு நினச்சேன். வியூ பாயிண்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. இது ஃபஸ்ட் டைம் தானே கைஸ். வந்துட்டோம். இங்கே தான் பின்னாடி நமக்கு பின்னாடி தான் இருக்குது பார்க்கிங். இந்த பக்கம் இருக்குது. அண்ணன் கை காமிச்சு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இருங்க வண்டியை விட்டு போகிறேன். இருங்க கைஸ் நான் பார்க்கிங் போட்டு கூப்பிட்றேன். கன்டினியூ பண்ணுறேன். குளிரில் கிட்ட அடிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றில். இருங்க கைஸ். இங்கே வந்தாச்சு. வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இது மேலே தான் போய் பார்க்கணும். இங்கே ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு இது இடம் புதுசாக இப்போ தான் போட்டிருப்பாங்க இருக்குது மேலே போய் பார்க்குறது. நான் ஆக்சுவலாக பழசு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான். இது வழியாக என்ன பார்க்குறது இப்போ நல்லா ஹைட்டாக போட்டிருக்காங்க. அது மேலே தான் போயிடுச்சுருக்கேன். வாங்க போய் மேலே போய் எப்படி இருக்கேன் என்னென்னு பார்க்கலாம். பசங்க சரியான ஜாலியில் இருக்காங்க. வந்துட்டோம். இடம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது. இப்போ தான் இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன். இந்த இடம் பங்கமாக இருக்குது. அதெல்லாம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக லோடு ஃபுல்லாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா லைட்டாக டங்குன்னு இறங்கும்போது வைப்ரேஷனே இருக்குது. அதனால் சின்ன இது வந்து நீங்கள் தான் பார்த்து கவனமாக போகணும். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பயிர் வகை இதெல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பான ஒரு ஐடியா. வாங்க போகலாம். அது நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 இல்லை 50 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது நாமக்கலுக்கு. போகிற வழி தான் போயிட்டு வாங்கிட்டு ஹேர்பின் பெண்ட் வழியாக ஜாலியாக வீட்டை பார்த்து கிளம்பலாம் கைஸ். வாங்க போகலாம் கைஸ். சீக்கு போகிற வியூ பாயிண்ட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் மஸ்ட்டு ட்ரை. நல்லா இருந்தது இடமே. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மக்கள் வந்து கம்மியாக தான் வராங்க போகிறோம். அந்த இது இருக்குது. அதனால் நம்ம எந்த கரைச்சல் இல்லாமல் வந்துட்டு போகலாம். ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் நல்லா ஒரு ட்ரிப்பு கைஸ். 1 டே ட்ரிப் ஆகாது. 2 நாள் ட்ரிப்பில் வந்தீங்கன்னா நல்லா எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இப்போ வர மாதிரி ஓகே. இங்கே லோக்கலில் பக்கத்தில் இருக்கவங்களாம் 1 டே ட்ரிப்புலாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் கரெக்டாக வரும்போதே பிளான் பண்ணி வச்சுட்டு வந்துடணும். ஃபஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே டவர் ப்ராப்ளம் இருக்குது. நெட்டுக்கிட்டு இது ஃபோனுக்கு எனக்கு எதுக்குமே வழி இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் எங்கேயோ ஒரு பக்கம் போய் கடையில் கூகுள் பே ஜிபே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடையில் இருந்ததுன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக நம்ம எப்பயும் கொஞ்சம் கேஷ் கொண்டு வந்துடுங்க. கேஷில் இந்த இப்போ டீ சாப்பிட்ற போகிறோம், இங்கே எதாவது வாங்குகிறோம், பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் கேஷ் வச்சுருந்தா கேஷில் கொடுத்து அது பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஆனால் 1-2 கடையில் டவர் இருக்கும். அவங்க சில பேர் ஹாஸ்பிட்டல் கூட ஆன் பண்ணுவாங்க. அதனால் எதுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் வந்துட்டோம்னு வச்சிங்களேன்,
கரெக்டாக இருக்கும். சரி தான் வாங்கிட்டு என்ன வாங்குறது என்னென்னு ஐடியா இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே கேட்டேன் என்னம்மா ஏதோ வாங்கணுமான்னு கேட்டேன். நீ அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன் அப்பயோ அங்கே டவர் இருக்காதுமா, நீ அங்கே போயிட்டு கேட்டு ரேட்டு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்ப்போம், அங்கே போய் லக்கு இருந்ததுன்னா இன்னும் ஃபோன் பண்ணுவோம், டவர் கிடச்சதுன்னா பேசுவோம். இல்லை என்றால் ஏதோ நமக்கு பிடிச்சது வாங்கிட்டு இதான் வாங்கினேன்னு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான், வேறு வழி இல்லை. இல்லை இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து தான் எல்லாம் வாங்கணும். பார்த்தீங்களா சைடில் கீழே எல்லாம் கடை ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு கடையை பார்த்து சூஸ் பண்ணிட்டு நின்று எனங்கிறதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம். காய்ஸ் நான் போன வாட்டி இந்த கடையில் தான் வாங்கினேன் இல்லையா, இதுதான் நைட்டில் தான் வந்தோம், அதனால சரியாக தெரில. பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கடை. பார்ப்போம் இருங்க, அங்கே இருங்க, அங்கே ஒரு அக்கா கடையில் ஆளே இல்லை, அங்கே போவோம். இருங்க நான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லையா வாங்க பர்ச்சேஸ் ஒட்டுக்கா பண்ணுவோம். கைஸ் நம்ம பின்னாடி இருக்குல்ல அந்த கடையில் தான் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நான் கூட மிஞ்சி போல ஒரு 50-20 ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்படி தான் நினச்சிட்டு 2000 ரூபாய்க்கு ஆகிட்டாங்க கைஸ். பயங்கரமாக இருக்குது. நானே சரி பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு எனங்கிறதெல்லாம் வாங்கி போட்டாங்க. நான் என்ன ரேட்டு எதுன்னு எனக்கும் தெரியாது கைஸ். உங்களுக்கு அப்போ எதாவது தெரியும்னா இந்த தான் கடை. கரெக்டாக நம்ம பைக் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் கடை. அவங்க நம்பர் எது இருந்தாலும் கீழே போக வேண்டாம், இருங்க உங்களுக்கு கையிலே காமிச்சிடறேன். அது எல்லாமே கைஸ் நீங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா கொரியர் வச்சு விடுவாங்களாம், நம்ம வீட்டுக்கே வந்துடும் பொருள் சொன்னாங்க. அக்கா நல்லா இதாக பேசுகிறாங்க, உங்களுக்கு பார்கிங்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களே வந்து கிரேட் கட்டாங்க. பைக் சாவியா ப்ரோ? எல்லாரும் வச்சு லாக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரே நிமிஷம் கைஸ் இருங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹெல்ப்பு வந்துடுறேன். என்னாச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனை. அது என்னென்னா அவர் சாவி உள்ளுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரா, ஏதோ ஒரு சாவி இருந்தால் போட்டு பார்க்கலாங்க. நம்ம சாவி கேட்டாங்க, அதை கொடுத்து பார்த்தா நம்ம சாவி செட் ஆகாதில்ல. ஓகே கைஸ், நம்ம பொருள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கடை வந்து பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா கடை. என் அக்கா தான் இருப்பாங்க, வேணுங்கிறத வாங்கிக்கிங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஓகே கைஸ், நான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டேன். அதெல்லாம் கைஸ் நம்ம வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லக்கேஜ் தான், வண்டி எடுத்து கிளம்பலாம், வாங்கலாம். பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காக கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா எந்த பெருசாக ரிஸ்க் இருக்காதுங்கிறக்காக சீக்கிரமாக கிளம்பிட்டேன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம 2-3 இடம் பார்க்குறதுக்கு வேணும் இல்லை, எப்போவுமே எல்லாம் வந்துட்டு போயிட்டால் நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிரும். அதுக்காக இதுவும் அதையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக நான் வாண்டடாக தான் விட்டுட்டேன். ஓகே கைஸ், நம்ம நடுவில் ஏதோ ஒரு பிரேக் இது சின்னதாக ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். அது இல்லாமல் கைஸ் நான் எல்லாத்தையும் உள்ளே கழிச்சு கட்டிட்டேன். கடைசி எண்டில் வேறு இது 2ஐயும் வாங்கிட்டேன். ஏன்னா இது என்ன இருக்குன்னா உள்ள அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல கைஸ், அதே மாதிரியே கிழங்குல ஒன்று இருக்கும்ல, அந்த கிழங்கு தான் நான் ரொம்ப நாள் ஆசை. எப்படின்னா ஒரு டைம் அது சூப் பண்ணி குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். வீடியோஸ் தானே மேக்ஸிமம் அதை பார்த்ததுனால இதை பார்த்தா ஒரு நாள் நம்ம வாங்கி ட்ரை பண்ணோங்கிற ஒரு ஆர்வம். அது இல்லாமல் அங்கே வாங்கிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, சரி இதையும் செலவு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகேன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது கைஸ். இதில் நிறைய ஹெல்த்தி இருக்குன்னாங்க, விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குன்னாங்க. அது இருக்கா இல்லையானே நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது, இருக்குன்றாங்களே. அது இல்லாமல் நிறைய இதாக பார்த்தோமே, அதை ஒரு நாள் ட்ரை பண்ணணும் ஒரு ஆசை, அதுக்காக வாங்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் ஒரு சூப்பை பண்ணி சுடிச்சிடுவோம் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 28வது ஹேர்பின் பெண்டு திரும்பிகிட்ருக்கோம் கைஸ். நான் அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே சன் செட் ஆகிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேருந்து சன்னை பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அது வியூ பாயிண்ட்லாம் இல்லை, நம்ம காலையில் ஒரு இடத்துல நின்னோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விலாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே முடிவு பண்ணிட்டேன் இது எங்கெங்கே வரும்ன்ட்டு. அந்த இடத்துல இருக்க வியூ பாயிண்டில் இருக்க
இடத்துலேருந்து பார்க்க உங்களுக்கு கரெக்டாக சொல்லட்டுங்களா, அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு இது, அந்த இடத்துல தான் அங்கே நின்று பார்க்கும்போது அந்த எய்த்தாப்பில் இங்கே சன்னு கீழே இறங்குறது அவ்வளோ சூப்பராக தெரியும். அதை தான் பார்த்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தேன். அதுக்குள்ளேயும் இந்த கிழங்கு வேறு ஒரு பைப்பில் பாட்டானாட்டு இருக்கு, குரங்கு பைப்பில். அதை எடுக்க வந்துட்டு அவனுக்கு எனக்கு சண்டே ஆகிப்போச்சு லைட்டாக. உருங்கிறாங்க கைஸ். தான் டென்ஷன் ஆகிட்டா, டே இது எங்கள் வீட்டுக்கிட்ட கம்முன்றேன், நானே ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கேன்டா, இது எங்கள் ஊரில் கிடைக்காதாங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, உருன்றான். சரி இது வேலைக்கு ஆகாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னா அன்றைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன் கைஸ். அது இது சும்மா ஃபன்னுக்காக இருந்தாலுமே இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அஞ்சரி ஜீவன்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது ஏன் காரணம்னா, நம்ம இப்போ போய் வரும்போதெல்லாம் ஏதோ சாப்பாடு கொடுக்குறோம்ல, கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், அந்த இதுக்கு அது பழகிருக்கும். இப்போ வந்து பார்த்து ஏமாந்த போக அதுதான் அங்கே ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அதுவே வந்திருக்கும். அதனால தான் அந்த இப்போ இங்கே எதுவுமே பண்ணாதீங்க, இந்த குப்பை போடாதீங்க, சாப்பாடு ஃபீட் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்கிறதே அவங்க வந்து கீழேயே சொல்லி தான் மேலே அனுப்புனாங்க. அதுலேயும் கீழே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு ஃபால்ஸ் போனோம்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஆள் உட்காந்து பேக்கில் பிளாஸ்டிக் பொருள் எதாவது வச்சுருக்கீங்களா எங்கேயே எதுங்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் உட்காந்தே இருக்காங்க. அப்புறம் நம்ம காமிச்சதுக்கப்புறம் இல்லைங்க தண்ணி பாட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே தண்ணி பாட்டில் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அமுச்சு விட்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல, ஒரு மாதிரி எனக்கே இடம் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா செக் போஸ்ட்டில் கேமரா வச்சுருக்காங்க, செக் போஸ்ட்னா கேமரா வச்சுருப்பாங்கடா. கைஸ் இங்கே வந்து நார்மலாகிடுச்சு கைஸ். நம்ம டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இங்கே எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மாதிரி நார்மலாகிடுச்சு. இப்போ தான் எனக்கு லைட்டாக காதே படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, கம்புக்குன்னு ஓப்பன் ஆனதாட்டிருக்கு. இவ்வளோ நேரம் கூலிங்கில் அப்படி ஜில்லுன்னு இருந்தது. பார்த்தீங்களா சன் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு வித்தின் செகண்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சன் உள்ளுக்குள்ளே இருக்குது, அப்படி அப்படியே கொஞ்சம் நேரம் தான் அப்படியே இறங்குவோம். அப்படி அதுதான் அங்கே நின்று பார்க்கும்போது அதுக்கு தான் நிறுத்தினேன், மங்கியோட சண்டே ஆகிப்போச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி இவங்கெல்லாம் கடை நடத்துகிறாங்கன்னு தெரியலையே. இதுதான் கைஸ் நம்ம டீ குடிச்ச கடை. வாழ்க வளமுடன், நன்றி வேண்டும் வருகன்னு போட்டாங்க. கைஸ் நம்ம ஃபைனலாக டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க. இந்த பேக்கரி தான் ஒரு டீயை போட்டு வெயிட் பண்ணிருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக லைட் போயிடுச்சு, கேமரா முன்னாடி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். காட்டு பயங்கரமாக போயிட்டு கேமரா முன்னாடி உள்ள வச்சுட்டேன். கைஸ் நான் வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து நமக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. வாங்க போகலாம். நான் இனி அப்டேட்ஸ் நான் விளாகில் சொல்கிறேன். போக நான் விளாக் கண்டினியூ பண்ணித்தரேன். ஓகே பாய். ஹாய் கைஸ், ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வண்டி வாங்கலாம் மாட்டேன். அதுக்கு ஒரு நிறுத்துறதுக்கு ஒரு இது செட்டப் இருக்குல்ல, அதை போட்டு நிறுத்திட்டு வீடியோக்கு வேறு எண்டு கொடுக்கல கைஸ். நான் நடுவில் எங்கேயோ எடுத்த எண்டு கொடுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், எங்கேயுமே செட் ஆகலாம். அந்த பேக்கரியிலேருந்து எடுத்தோம், ஒரே நெட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஓகே நான் see you பாய், டாட்டா, சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் போட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனலோட மாண்டேஜ் ஆகலை, நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு எதுனாலும் கைஸ் நான் இது வழி ரூட்டு இப்போது எதுனாலும் சரி, நீங்கள் எனி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு லைட்டாக வளருது கைஸ். ஏன்னா ஃபுல் டயர்டு, காலையிலேருந்து சுற்றி அது நிற்கவே இல்லை. நேற்று நைட்டு தூக்கம் கொஞ்சம் கம்மி வேறையா, எப்படா ரைட் பண்ணுவோன்ட்டு அதையே வச்சு சுற்றிட்டு இருந்ததுனால சரியாக தூங்கவும் இல்லை. அப்புறம் சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ பாடி டயர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு இருந்து நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே கைஸ், see you, டாட்டா, பாய், love you all.
உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். நீங்கள் எதுனாலும் கேளுங்க. அடுத்து நம்ம எங்கே ட்ரிப் போகலாம் என்ன எங்கள் இதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி என்னால் பெருசாக வந்து இது பண்ணி கூட அப்படிலாம் பண்ணவே முடியாது. நான் ஒரு நீங்கள் பெருசாக சொல்லுங்கள், அதில் ஒரு குட்டியாக சின்ன சின்ன பாட்டுலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதுனாலும் சரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய், டாட்டா. சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோ. பாய். இதோட 3 டைம் சொல்லிட்டேன். பாய், டாட்டா டாட்டா. நான் கடையை மூட்டி கிளம்புறேன். பாய்.